அன்பு டெய்லி தர்பார் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் தேசிய ஜனநாயக மக்கள் கட்சியின் தலைவர் திரு பாபு பரமேஸ்வரன் ஜி அவர்கள். கேரளாவில் கிட்டத்தட்ட 14 மாவட்டங்களில் ஆ செயலாளர்கள், அமைப்பு செயலாளர்கள் என அனைவரும் தயாராக களத்துல முன்னின்று பணி செய்றாங்க சார். எம்பி தேர்தலுக்கு ரெடி ஆகுறீங்கன்னு நெனைக்கிறோம். அதுக்கு எங்களுடைய டெய்லி தர்பார் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். நன்றிமா. சார், சென்ற 5 ஆண்டு ஆட்சியில பார்த்தீங்கன்னா, ஆளுநர் சட்டசபைக்கு வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு யாருப்பா? என்னப்பா பண்ண போறாங்க? இது நல்லா போகுமா? ஒரு பயம், உதறல் அவங்களுக்கு இருக்குமா இல்லையான்னு தெரியாது. பார்க்குற நமக்கு இருந்துட்டே இருக்கும். அது ஏதோ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் மாரி ஒரு சட்ட சீன் நடக்க போற இடம் மாரியே இருக்கும். இன்றைக்கு ஆளுநர் உரை அமைதியாக நடந்தது. அரசு என்ன நினைத்ததோ அதை சாதித்தது. ஆனால் சென்ற முறை அரசு நினைத்ததை சாதிக்காததாலே குற்றம் என பார்க்கப்பட்டது. இந்த முறை அரசு சாதித்தும் அது குற்றமாக பார்க்கப்படுது. உதயநிதி அவர்களினுடைய பார்வையால். ஆளுநர் என்ன குடுத்தாரோ அத அப்படியே வாசிச்சுட்டாரு. அப்படியே தப்புங்க அப்படின்றாரு உதயநிதி. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? உதயநிதி முதல் கண் வணக்கம். இப்ப நீங்க எனக்கு முதலே வாழ்த்து சொன்னீங்க. கேரள மாநிலத்துல 4வது பெரிய கட்சியாக நம்முடைய தேசிய ஜனநாயக மக்கள் கட்சி அமைக்கப்பட உள்ளது. 14 மாவட்டங்களினுடைய மொத்த நிர்வாகிகளுடைய நியமனங்கள் முடிந்து விட்டது. மக்கள் பணிக்கான நம்மளுடைய அனைத்து ஆயத்தங்களும் அவங்க செய்யப்பட்டு விட்டது. வருகின்ற 2-3 மாதங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாநாடு, 2 லட்சம் பேர் கூட்டக்கூடிய மாநாடு திருவனந்தபுரத்தில் நடக்கப் போகிறது. அதற்குரிய பத்திரிகை செய்திகள் வரும். நன்றி உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு. நீங்க கேட்ட கேள்வியில டிஎம்கேவுக்கு சாதகமா எழுதி கொடுத்ததை பேசணும்னு சொல்லி நீங்க நிர்பந்தம் பண்ணீங்க. ஆளுநர்ங்கிறவர் தேவையில்லைன்னு நீங்க சொன்னீங்க. மத்திய அரசுடைய கைப்பாவையாக ஆளுநர் இருக்காருன்னு சொன்னீங்க. இதை தொடர்ந்து நீங்க ஆளுநரை அவமதிச்சுக்கிட்டு வந்தீங்க. அவர் கொடுத்த தேநீர் விருந்து வரைக்கும் கலந்துக்காம நீங்க எத்தனையோ முறை அவமதிச்சிருக்கிறீங்க. ஆளுநர் என்பவர் மத்திய அரசுடைய தமிழ்நாட்டுடைய கஸ்டோடியன். இவங்க அனுப்பக்கூடிய அனைத்து அந்த சட்டசபையில தீர்மானங்களை அவர் தான் பார்த்துட்டு இது நல்லது இருக்கா, செய்திகள் எப்படி இருக்கு, இது பொதுவான விஷயங்களாங்கிறத மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டிய ஒரு இதில் இருக்கவர். அப்ப தொடர்ந்து டிஎம்கே என்ன பண்ணுச்சு? ஒவ்வொரு முறையும் திரு ஆர் என் ரவி அவர்கள் இருக்கும்போது அவரை எதிரி மனப்பான்மையில தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நீங்க நட்புறவுல இருக்கணும்னா அது வேற. அவருடைய பணியை அவர் செய்கிறார். நீங்க உள்ள வந்தாச்சுன்னா நீ இதைத்தான் நான் கொடுக்கறத நீ படிக்கணும்னு சொல்றதுக்கு டிக்டேட்டர்ஷிப் இல்ல. ஆளுநர் முதலமைச்சர் கீழே வேலை பார்க்கிறவர் இல்ல. அவர் மத்திய அரசுடைய ஒரு பிரதிநிதி. அதான் சொன்னேன், கஸ்டோடியன் ஆஃப் தமிழ்நாடு. இவங்க என்ன சொன்னாங்க? நான் வந்தேன்னா நிக்கிற இடத்துல நிக்கணும், உட்கார்ற இடத்துல உட்காரணும், நான் சொல்றதை நீ படிக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த இடத்தில் ஏற்பட்ட உராய்வு தான் அவர் அரசியல் வெளிநடப்பு செஞ்சார். பாதியில எந்திரிச்சு போனது, நிறைய விஷயங்கள் நம்ம மீடியா மூலமா பார்த்திருக்கிறோம். இன்னொன்னு, தொடர்ந்து இவர்கள் ஆட்சி அமைத்ததிலிருந்தே பாத்தீங்கன்னா டிஎம்கே மத்திய அரசோட சண்டை போடணுன்னே தான் சட்டசபைக்கு போவாங்க. அப்ப ஆளுநரை பார்த்தோன்னே இவர் மத்திய அரசுடைய ஆளு. அதான் ஆகாத கை என்ன சொல்லுவாங்களே ஒண்ணு, ஆகாத பொண்டாட்டி கைப்பட்டா குத்தம், கால்பட்டா குத்தங்கிற மாதிரி மருமக. அதே மாதிரி இவர் உள்ள வந்தாலே ஏதோ மத்திய அரசு மோடிஜி அனுப்பிச்ச ஆள் உள்ள வராருங்கிற மாதிரி அப்படியே பார்க்க ஆரம்பிச்ச அந்த பிம்பம் என்னாச்சு, அவரை நோக்கிய தாக்குதல்கள். இவருக்கு மத்திய அரசை நோக்கி எய்த அம்புகள் எல்லாமே ஆளுநரை நோக்கி எய்தாங்க. அப்ப அவர் என்ன பண்ணுவாரு? அவரும் முடிந்த அளவுக்கு பொறுமையாக இருந்துட்டு அப்ப அவருடைய பவர்ஸ் என்னங்கிறது அவர் சட்டசபையில காட்ட ஆரம்பித்தார். அதனால இவங்க எழுதி கொடுக்கறது கரெக்டா இருக்கான்னு பார்த்தாரு. அந்த வார்த்தையை நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம் கடந்த 5 ஆண்டுகள்ல நடந்தேறிய நிகழ்வுகள். இது முதன்முறையாக இவர் வாசிச்சிருக்கிறார். இவருடைய பதவி பிரமாணம் எல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு அமைச்சர்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் பேசும்போது இந்த ஆளுநர் என்பவர் அமைதி புயல். இவர் ஆர் என் ரவியுடைய வேறு நம்ம நயினார் நாகேந்திரன் அண்ணாமலை சொன்ன தென்றலே அவர் புயல்னு சொன்ன உதாரணம் தான் இதுக்கும். இவர் விஷயங்களில் கெட்டிக்காரர். கேரளாவிலும் இவர் தான் ஆளுநர், நமக்கு துணைநிலை ஆளுநர் மாதிரி இங்க இன்சார்ஜில் தான் இருக்கார். இவர் இன்னும் இவருடைய உண்மையான ஆளுநர் பதவியை காட்ட வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை இந்த ஆளுநர் உரையில். அதுல ஏதாவது தப்பா இருந்தாதான் நீங்க சொல்லலாம். இந்த தப்பான விஷயத்த டிஎம்கே இது பண்ணும்போது நீங்க அந்த வார்த்தையை ஒத்துக்கி இது அப்படியே வாசிச்சாருன்னா அது என்ன குறை கிடையாது. உதயநிதி எதிர்கட்சி தலைவர் ஆனதுனால ஏதாவது சொல்லணுமேங்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கிறாங்க. சிஎம் வாயை திறங்கங்கிறாங்க. சிஎம் வாயை திறங்கன்னா என்ன அர்த்தம்? அது இவங்க இருக்கும்போது இவங்க ஏதாவது செஞ்சாங்களா? 5 வருஷத்துல நடந்த விஷயங்களை
இன்னைக்கு அந்த அந்த நிகழ்வுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அவர்கள் செய்த போலீஸோடைய கைகளை கட்டி போட்டு அதிகாரிகளுடைய அந்த பவர்ஸை யூஸ் பண்ணாம வச்சு அனைத்து டிஎம்கே காரர்களும் செய்த டிஎம்கே அரசு அவர்களுக்கு கொடுத்த சலுகை தான் இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 1 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் ஆயிடல. அவங்க மேல அந்த குறைகள் வந்து இவங்க பேசிடக்கூடாதுங்கிறது முன்னாடி எடுத்து இவர் பேசுறாரு. சிஎம் வாயை தொடங்க அப்படின்னா இது வந்து ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை ஒரே நாள்ல மாத்திட முடியுமா? இத்தனை முறை பதவியில் இந்த டிஎம்கே செஞ்சிருக்காங்களா? இத்தனை முறை காங்கிரஸ் கூட்டணியில மத்திய அரசுல இருந்து இவங்க செஞ்சிருக்காங்களா? இன்னைக்கு ஒருத்தர் வந்திருக்காரு, இவருக்கு எல்லாம் சீட்டு போயிருச்சு, அவர் முதல்வர் ஆயிட்டாங்க, வைத்தறிச்சல்ல தான் உதயநிதி பேசுறாரு. அதாவது இது வந்து நம்ம சிஎம் பாராட்டுறோம், தாவேக்காவை பாராட்டுறோம் இல்ல. அவர் ஒரு பதவிக்கு வந்திருக்கார், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வர். அவர் ஓட்டு போட்டவருக்கும் போடாதவங்களுக்கும் இன்னைக்கு விஜய் தான் முதல்வர். அதுல மாற்ற கருத்தே கிடையாது. என்ன ஒண்ணுன்னா, இப்ப உதயநிதி வந்திருந்தாருன்னா அப்ப அவங்க பேசியிருப்பாங்க இல்லையா? அப்ப என்ன பண்ணிருப்பாரு உதயநிதி மட்டும்? சரி, இவ்வளவு கேள்விக்கு நீங்க கேக்குறீங்கல்ல, மாற்று திட்டம் நீங்க கொடுங்கல சார், இது இப்படி பண்ணீங்கன்னா சரியா இருக்கு சார், எங்க சொல்றீங்க? கேள்வி மட்டும்தான் எனக்கு கேட்க தெரியுமா? திருவிளையாடல் படத்துல அவன் தர்மி சொல்ற மாதிரி எனக்கு கேள்வி மட்டும் தான் கேட்க தெரியும். அவரும் யாரோ எழுதி கொடுத்ததுதான் வச்சு பேப்பர் வச்சு படிச்சுட்டு இருக்காரு. விஜய் சொல்ற மாதிரிதான் அவரையும் சொல்லணும். அவர் எந்திரிச்சு பேசலையே. அவரு என்ன கேட்கிறாரு? படிச்சு வச்சுக்கிட்டு லிஸ்ட் பாயிண்ட் வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்காரு. அப்ப என்னன்னா, மீடியாவில் தன்னுடைய கட்சியும் தானும் கவனம் பெற வேண்டும். அப்போ இது வந்து திரு தாவேக்காவுடைய தலைவருக்கும் முதலமைச்சருக்கும் ஒரு நெருக்கடியை கொடுக்கணும். எங்களை குறை சொன்னீங்களே, நீங்க மட்டும் என்ன யோக்கியமா அப்படின்னு கேட்கறது தான் இது. இப்ப நேற்றுக்கு அந்த கருப்பு பேட்ஜ் அணிஞ்சு போனது, வாயை திறங்க சிஎம்னு சொல்றது, இதெல்லாம் என்ன? இவங்க அப்பா இதோட டிராமா பண்ணிருக்காரு. சட்டையெல்லாம் கிழிச்சு விட்டு வந்திருக்காரு. ஏன்னா இவர் சட்டையை கிழிக்க முடியாது, ஏன்னா டிஷர்ட் போடுறதுனால. அதனால இவர்கள் வேண்டும் என்றே தமிழக அரசை குற்றம் சாட்டுகிறார்கள். அவர்களுக்கு உரிய டைம் கொடுங்க, இல்லைன்னா உங்க ஆலோசனையை கொடுங்க. எதிர்கட்சியா இருக்கவங்க என்னமா பண்ணணும்? சார், நீங்க பண்றது தப்புன்னு சுட்டி காட்டணும். அந்த தப்பை திருத்துவதற்கு என்ன வழி அதை செய்யுங்க. நீங்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி. உங்கள் தொகுதிக்கு உண்டான எம்எல்ஏ நீங்க தானே. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? எங்க தொகுதியில் இந்த பிரச்சனை இருக்கு, இது இப்படிதாங்க சரி பண்ணணும். நீங்க அனுபவம் இல்லை, நீங்க அவர் சொல்லி கேட்கலன்னு அப்புறம் சொல்லுங்க. இதுதானே நியாயம்? தெரிஞ்சவங்க சொல்லி கொடுங்க, தெரியாதவங்க கத்துக்குங்க. அவங்க கத்துக்க மாட்டேன், மறுக்கிறேன், ஏதாவது சொன்னாங்கன்னா அப்ப நீங்க சொல்றது ரைட்டு. அது இல்லாம எல்லாத்துக்கும் அரசு தான் காரணம். ஆளுகின்ற அரசு மேல 100 குற்றச்சாட்டுகள் வரும். ஏன்னா அதுல குறை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் எதிர்கட்சி. அப்ப எதிர்கட்சியாக நீங்கள் சரியாக செயல்பட வேண்டும் என்றால் குறைகளை மட்டும் கூறக்கூடாது. அந்த குறைகளை சரி பண்ணக்கூடிய, நிவர்த்தி பண்ணக்கூடிய திட்டங்களை நீங்க கொடுங்க. சார், இது இப்படி பண்ணுங்க. அப்படி பண்ணாம நீங்க பாட்டுக்கு இப்படி பண்ணீங்கன்னா தவறாதான் போகும். நாங்க செஞ்ச தப்ப நீங்க செய்யாதீங்க, நாங்க தான் தப்பு செஞ்சிட்டோம். அவங்க அந்த தவறை மறைக்கிறதுக்காக புதிய அரசு மீது குறை சொல்கிறார்கள் என்பது கிடைக்கிறது. இந்திய கம்யூனிஸ்டின் மூத்த தலைவர் கி மகேந்திரன் அவர் சொல்லியிருக்காரு, இந்த போட்டிருக்க சகப்பு துண்டோட போய் தாவேக்கால இணைஞ்சு பணிபுரியணும்னு ஆசையா இருக்கு. ஜாதியை ஒழிச்சிட்டாங்க. இந்த தேர்தல்ல சாதி தோற்கடிக்கப்பட்டுள்ளது. அரசியலையே நான் வியந்து பாக்குறேன் தாவேக்கா அரசியல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கம்யூனிஸ்டுகள் புலங்காங்கிதம் அடையும் தாவேக்கா அரசியல், உங்கள் பார்வை? அதாவது முதல்ல பதவி வேணான்னு சொல்லிட்டாங்க, கூட இருந்தவங்களுக்கு எல்லாம் பதவி கிடைச்சிருச்சு. இப்ப கிடைக்காத 2 பேர் இவங்கதான் இல்லையா? அப்ப என்ன பண்ணணும்? சிகப்பு ஒண்ணு பெருசா மாத்தது இல்ல. தாவேக்காலையும் சிகப்பு தான், நடுவுல கொஞ்சம் தான் மஞ்சள் அடிச்சு வச்சிருக்காங்க. ஈஸியா துண்டு மாத்திரலாம், ஈஸியா துண்டு. இப்ப எங்களுக்கு பதவி கொடுங்கன்னு சொல்லி மறைமுகமா கேக்குறாங்க. வேற என்ன அங்க இருக்கு? வேற ஒண்ணும் பெருசா கட்சிக்காகவோ ஆட்சிக்காகவோ எல்லாம் பேசல. ஐயுஎம்எல்க்கு பதவி கொடுத்து ஷாஜகான் மினிஸ்டர் ஆயிட்டாரு, வன்னியரசு மினிஸ்டர் ஆயிட்டாரு. நம்ம நட்டாத்துல நிக்கிறமே பெரிய நம்ம யோக்கிய சிகாமணி மாதிரி நம்ம பேசிட்டு எங்களுக்கு பதவியெல்லாம் வேண்டாம், நாங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு இப்படி போயிடுச்சு, ஐயோ போச்சேன்னு இந்த வடிவேலு ஒரு படத்தை சொல்லுவாரு, அத மாதிரி குழம்பி இருக்காரு. அதனால இவர் ஒன்னும் பெரிய, அதாவது தியாகத்துக்காக நாங்க போறோம் இல்ல இவருடைய நல்லாட்சிக்காக போனா என்ன நல்லாட்சி நடந்துருச்சுன்னு நமக்கு தெரியும். 1 மாசத்து குழந்தைக்கு என்னங்க தெரியும்? அதுக்கு மூஞ்சியே தெரியாது. வேணா நம்ம சொல்லலாம், நம்மளை பார்த்து சிரிக்குது நம்ம சொல்லிக்கலாம். இதெல்லாம் சுத்த ஹம்பக். ஒரு அரசியல் மிகப்பெரிய ஒரு அயல் நாடுகள்ல இருந்தக்கூடிய மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு எங்க இருக்குன்னே தெரியாம இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அவர்களும் சந்தர்ப்பவாதத்தை யூஸ் பண்றதுக்கு எனக்கு மந்திரி பதவி கொடுங்கன்னு இன்டைரக்டா திரு விஜய் அவர்கள்ட்ட கேட்கிறாங்கன்னு தான் நான் பாக்குறேன். இதுல ஒண்ணும் புதுசா ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. 1 மாதம் குழந்தைன்னு சொன்னீங்க, நல்லா தெரியும்.
நம்ம முதலமைச்சர் அந்த இடத்த நோக்கி பயணப்படுறோம். யார் வந்தாலும் இங்க நான் தான் பாஸ்ன்னு சொன்னவருக்கு அந்த சீட் எவ்ளோ ஹாட்டா இருக்கும். அதுக்கு எவ்ளோ ரெஸ்பெக்ட் இருக்கும். அதுக்கு எவ்ளோ கனம் இருக்கும். அதுக்கு எவ்ளோ வந்து ஒர்க் அவுட் பண்ணணும், மெனக்கெடணுங்கிறது தெரியும். அப்புறம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து குஷன் டைம் தாங்க. இது வந்து ஒரு இந்த பீரியட் அப்படிலாம் சொன்னா என்ன சார் நியாயமா அது? 30 நாளு. இப்பதான் இல்லம்மா. சின்ன அது குழந்தைங்க இப்ப அதாவது முதல்வர் சீட்டுங்கிறது வந்து ஏதோ ஒரு படத்துல சொன்ன மாரி இது ஒரு முள் கிரீடம்னு சொன்னாங்க இல்லையா? அது ம். உண்மதான். நீங்க ஒரு ஊர்ல இருந்து ஒரு சிறிய வேலை செய்யக்கூடிய அரசு அதிகாரியா இருந்து மாறி போனாலே அந்த ஊருடைய நடப்பு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இது எல்லாருக்குமே கிரேஸ் பீரியடும்பாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு இது தமிழ்நாட்டு மக்களுடைய தலையெழுத்தை நிர்ணயம் பண்ணக்கூடிய முதல்வர் பதவியில் அமர்ந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இத நம்ம பல டிபேட்ல பேசியிருக்கோம். அவர் ஆட்சிக்கு வந்தா என்ன நடக்குங்கிறத நம்ம டிபேட்ல பலமுறை நம்ம பேசியிருக்கிறோம். இன்று அவர்கள் பதவியில் அமர்த்தியவர்கள் மக்கள். அப்ப அதுல தவறோ சரியோ அவர்கள் தான் அனுபவிக்க போறாங்க. அதுல ஒண்ணும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு சிறிய இப்போ மந்திரிகள் எல்லாம் நியமனம் பண்ணணும். அவர்களுக்கு பொறுப்புகளை தெரியணும். அந்த மந்திரி எந்த அளவுல வேலை பார்ப்பாங்கிறது அவருக்கும் தெரியாது, இவங்களுக்கும் தெரியாது. யாருமே இல்ல அனுபவசாலிகள் எக்ஸப்ட் செங்கோட்டையன் அவர்களை தவிர வேற யாரும் அனுபவசாலிகள் கிடையாது. இதெல்லாம் தெரிஞ்சுதான் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அவர் மக்கள் கிட்ட தான் டைம் கேட்டிருக்காரு. அரசியல்வாதிகிட்ட கேட்கல இல்ல. யார்கிட்ட டைம் கேட்டாரு? மக்கள் கிட்ட. அவர் சொன்ன திட்டங்கள் எதுவுமே நிறைவேற்ற முடியாதுன்னு நம்ம டிபேட்லயே நம்ம பேசியிருக்கிறோம். சொன்ன திட்டங்கள் ஏன்னா இப்போ டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீனாரு கிட்டத்தட்ட எத்தனை லட்சம் கோடி டாஸ்ல ஓடிட்டு இருக்குது. அனைவருக்கும் 6 சிலிண்டர்னாரு. சிலிண்டர் கிடைக்கிறதே தட்டுப்பாடா இருக்குது. தங்கம் தரேன்னாரு. என்னென்னமோ அவர் சொன்னாரு. அதெல்லாம் வந்து தேர்தல் அறிக்கையில நடந்த விஷயங்கள். ஆனால் இதை செயல்படுத்த வேண்டும்னு நினைக்கிறாருன்னா அதற்குரிய ரிசோர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அந்த டைம் அவர் ஏன்னா இப்ப திடீர்னு வந்து எல்லாத்தையும் வரி ஏத்தினீங்கன்னா அதுக்கு திட்டுவீங்க. இது யாராக இருந்தா இப்போ ஒரு பேனா வாங்குறீங்க. அது எழுதுமா எழுதாதான் தெரியாது. எடுத்துட்டு எழுதி பாக்குறீங்கல்ல. அதன் போன்ற அந்த கிரேஸ் பீரியடுங்கிறது அனைத்து அரசுகளுக்கும் கொடுக்க வேண்டும். ஆனால் சொன்ன திட்டங்களை இவர் நிறைவேற்றினால் இவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. நிறைவேற்றவில்லை என்றால் எப்படி டிஎம்கே 525 வாக்குறுதிகள் கொடுத்து மக்களை ஏமாற்றி திரும்பி வீட்டுக்கு போய் உட்கார்ந்து இருக்கிறாங்களோ அதே புலம்பல் விரைவில் வரும். மேலும் சில நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இது எங்களுக்கு பல இடங்களில் தகவல் வந்து கொண்டிருக்கிறது. அதை பொதுவெளியில் சொல்ல முடியாத காரணங்களால் நாங்கள் இப்போது அமைதி காக்கிறோம். நிச்சயமாக விஜய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கால அவதி, அதாவது ஹாலிடே பீரியட் அப்படிம்பாங்க, அந்த பீரியட் வந்து விரைவில் முடிவடையும். அதற்காக அந்த பீரியடை அவர் சாதகமாக பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு விஷயத்தையும் திரு விஜய் அவர்களுக்கு நாங்கள் கவனத்துக்கு கொண்டு செல்கிறோம். பல திட்டங்கள் கிடப்பில் போடப்பட்டுள்ள திட்டங்களை செய்வதற்கு ஆக்கப்பூர்வமான விஷயங்களை அவர் சிந்திக்க வேண்டும், சுயமாக முடிவெடுக்க வேண்டும் என்பதையும் அவருக்கு இந்த நேரத்தில் நாங்கள் குறிப்பிட விரும்புகிறோம். சார் ரொம்ப நன்றி சார். இத்துணை நேரமும் அழகாகவும், தெளிவாகவும் நெறைய விஷயங்கள எங்களுக்காக சொன்னீங்க. தோள்ல போட்டிருக்க துண்டு இல்லங்க. அது இப்ப மினிஸ்டருக்கு போடுற துண்டு, கம்யூனிஸ்ட் பேசியிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், தொடர்ந்து வந்து இந்த குஷன் பீரியட்ல கொஞ்சம் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை சிந்தித்து, அடுத்த கட்ட நகர்வை நோக்கி தமிழகத்தை நகர்த்தி செல்ல முதலமைச்சருக்கு நிறைய டைம் இருக்கு. அத ஆக்கப்பூர்வமா சிந்திப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை தேசிய ஜனநாயக மக்கள் கட்சியின் சார்பாக அதனுடைய தலைவர் திரு பாபு பரமேஸ்வரன்ஜி அவர்கள் விதைத்திருக்கிறார். உங்கள் எண்ணம் போல இருக்கட்டும் சார். நேரம் பகிர்ந்தமைக்கு நன்றி. இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. தேங்க் யூ சார். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் சார்.